பணித்துளிகள் ஆகஸ்ட் 1, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு தேவ ஒத்தாசைக்காக காத்திரு. கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 121, 1, 2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கப்பல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த ஒருவர் சொன்ன கதை இது. கப்பல் ஒன்று கடும் புயல்ல அலைமோதி சேதமடைந்தது. பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த பயணிகள்ல ஒருவர் தவிர அனைவரும் கடல்ல மாண்டு போனாங்களாம். அவர் ஒரு தீவுல கொண்டு போய் விடப்பட்டார். பார்க்கும்போது தான் மட்டும் விடப்பட்டு வர முடியாத இடத்துல சிக்கி இருப்பதை உணர்ந்தாராம். ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். தேவனே, தயவு கூர்ந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பும் என்றாராம். அவர் அந்த கடற்கரையில சில இரவுகளை கழித்தாராம். தேவ ஒத்தாசைக்காக காத்திருந்தார். ஆனால் உதவி கிடைக்கல. ஒரு சில நாட்கள் சென்ற பிறகு தன் நிலைமையை உணர்ந்து தனக்கென ஒரு குடிசையை போடுவதற்கு முடிவு எடுத்தாராம். உடைந்த கப்பல் பலகைகளையும் பொருட்களையும் வைத்து அந்த குடிசையை கட்டுவதற்கு பயன்படுத்தினாராம். ஒரு நாள் குடிசையின் முன்பாக நெருப்பு மூட்டிவிட்டு உணவை தேடும் முயற்சியில ஈடுபட்டிருந்தாராம். அவர் திரும்ப வந்து பார்க்கும்போது அவருடைய அந்த சிறிய குடிசையும் எரிந்து கொண்டிருந்ததாம். தேவன் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லாத நிலையும் ஒரு விதமான கோபமும் வந்ததாம். இத்தருணத்துல அவர் தேவனை நோக்கி, எனக்கு ஒத்தாசை வேண்டும் என்று கேட்டேன். நீங்கள் எனக்கு ஒத்தாசை எதுவும் அனுப்பவில்லை. நான் வாழ்வதற்கு சிறிய குடிசை கட்டியிருந்தேன், அதையும் நீர் எடுத்து கொண்டீர் என்று கூறி அன்று கடற்கரையிலேயே தூங்கினாராம். மறுநாள் காலையில ஒரு சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தார். கப்பல் ஒன்று அவர் இருந்த கரையை நோக்கி வந்து கொண்டிருந்ததா. மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த மாலுமிக்கு தம்மை காப்பாற்ற வந்தமைக்கு நன்றி கூறினாராம். அப்பொழுது அந்த மாலுமி தீ எரிகின்ற அடையாளத்தை பார்த்து, இங்கு ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்று எண்ணி வந்தேன் என்று கூறினாராம். அப்பொழுதுதான் அவர் அறிந்து கொண்டார் குடிசை எதற்காக இருந்ததென்று. தேவனின் ஒத்தாசை என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டாராம். நம் வாழ்க்கையில ஏராளமான திட்டங்களையும் வகுக்கிறோம். நாம் அவைகளை எதிர்பார்க்கிற விதமாக இல்லை என்றாலும் நாம் நம் தேவனிடம் கோபப்படுகிறோம். நாம் விசுவாசமற்றவர்களாகவும் பொறுமை இல்லாதவர்களாகவும் காணப்படுகிறோம். அதன் பிறகு மிக இலகுவாக நினைப்பூட்டப்படுகிறோம். நம்முடைய திட்டங்கள் பெரியதாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் என்பதை நாம் கடந்து வரும் பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் இருந்து ஒரு சிறந்த முடிவை நாம் பார்க்க முடியும். நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஒருபோதும் விசுவாசமற்றவர்களாக வார்த்தைகளை பேசாமல் தேவ திட்டம் நிறைவேற காத்திருக்க வேண்டுமா? அவரின் ஒத்தாசை சமீபத்தில் தான் உள்ளது என்று விசுவாசிப்போமாக. சென்ற மாதம் முழுவதும் தேவன் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அதிகமாய் வளரவும் தேவனுடைய பலனாகிய அவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.